ஓகே, ஸோ அப்போ ஃப்ரண்ட் அண்டும் பேக் அண்டும் எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு உங்கள்கிட்ட இன்டர்வியூவில் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் அண்ட் வந்து சர்வர் ஆன் பண்ணணும், பேக் அண்டில் சர்வர் ஆன் பண்ணணும். இப்போ பேக் அண்டில் வந்துட்டு ஃப்ரண்டில் வந்து ஒரு டேட்டா நீங்கள் ஏபிஐ வந்து ஒரு டேட்டாவை ஒரு ஃபார்ம் டேட்டாவை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுறீங்கன்னா அது ஏபிஐ மூலியமாக தான் பேக் அண்டுக்கிட்ட போய் பேசும். அப்போ பேசுகிறப்ப வர அந்த ஃப்ரண்ட் அண்ட் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் அதுதான் அந்த ரெக்வஸ்ட்டெல்லாம் அக்செப்ட் பண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் மிடில் வேருங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். அந்த மிடில் வேர்னா என்னன்னு இன்டர்வியூவில் கேட்பாங்க. புரியுதா கைஸ்? வாட் இஸ் மிடில் வேர்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஸ்டின். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பெரிய ஒரு கம்பெனிலலாம் ஒரு மெக்கானிக்காக போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவன் எடுத்தோட்டையுமே கிளச்சை எப்படி மாற்றுவ, பிரேக் ஒயர் எப்படி மாற்றலாம் கேட்க மாட்டாங்க, இன்ஜினை பற்றி தான் கேட்பாங்க. ஏன்னா அதுதான் கனெக்ட் பண்ணுறதே எல்லாத்தையுமே. ஓகேவா? அதை வச்சே மற்றதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவேன். அதே மட்டும்தான் ஒரு ஃப்ரண்ட் அண்டு வந்து பேக் அண்டு கிட்ட போய் எப்படி பேசுது, என்ன அங்கே இல்லைன்னா என்ன இஷ்யூ ஆகும் அப்படிங்கிறனா அது அந்த மிடில் வேர் தான் முக்கியமே. அப்போ அந்த மிடில் வேர்னா என்னன்னு நல்லா இன்டர்வியூவில் படிச்சுக்கோங்க. ஓகே, புரியுதா கைஸ்? அப்போ ஃப்ரண்ட் அண்ட் சென்ட் a request to சர்வர் ரிசீவ் த ரெஸ்பான்ஸ், அகைன் ரிட்டர்ன் த ரெஸ்பான்ஸ். ஸோ இது வந்து அந்த மிடில் வேர் இருந்தால் தான் அந்த மிடில் வேர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஃப்ரண்ட் அண்டையும் பேக் அண்டையும் ஏபிஐ மூலியமாக தான் கனெக்ட் ஆகுது. அந்த ஏபிஐ வந்து ஃபஸ்ட்டு பேசக்கூடிய ஆள் யார்? பேக் அண்டில் மிடில் வேர். ஓகேவா? அந்த மிடில் வேர் தான் உங்களோட ரெஸ்பான்ஸு எல்லாமே, ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதை தான் பண்ணி கொடுக்குது. புரிஞ்சா கைஸ்? இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் உள்ள வர ரெஸ்பான்ஸை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி உள்ள நீ லாஜிக் எழுதிருப்ப, அதை நீ டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது பண்ணி ரிட்டர்ன் அனுப்ப போகிற. ஓகே, இதுதான். ஓகே, இதில் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹவு டு டிசைன் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ் அப்படின்னு கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஹவு டு டிசைன் ரெஸ்ட் ஏபிஐ ஆர் அண்ட் வாட் இஸ் ரெஸ்ட் ஏபிஐ. இது வந்து ஒரு 10 out of 10. ஓகே, இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரெஸ்ட் ஏபிஐனா என்ன சார் அப்படின்னா, ஒரு HTTP மூலமா ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வர் வந்து பேசிக்கிறது. புரியுதா கைஸ்? நோட். அப்போ இது வந்து நான் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன், அதை நீங்கள் சும்மா கூகுள் போட்டாலே வரும். ஒரு HTTPS மெத்தட் மூலயமா. ஓகேவா? ஸோ HTTPS மெத்தட் மூலயமா ஒரு அப்ளிகேஷன் கம்யூனிகேட் டு அனதர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரண்ட் எண்டுங்கிறது ஒரு அப்ளிகேஷன், பேக் எண்டுங்கிறது ஒரு அப்ளிகேஷன். இந்த ரெண்டும் எது மூலயமா பேசிக்குது? அதான் அந்த ஏபிஐ. அந்த ஏபிஐ தான் HTTPன்னு சொல்கிறோம். புரியுதா கைஸ்? ஓகே, ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போங்க. ஓகே, ரெஸ்ட் ஏபிஐனா என்ன அப்படின்ட்டு, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் வந்து கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, பேட்ச்சு, டெலிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. கெட்டுனா என்ன? ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு டேட்டாவை கெட் பண்ணி எடுக்கிறதுக்கு, போஸ்ட்டுனா புது டேட்டாவை கிரியேட் பண்ணுறதுக்கு, புட்டுனா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறதுக்கு, ஸ்பெசிஃபிக் டேட்டா மட்டும் அப்டேட் பண்ணோம்னா பேட்ச்சு, டிலீட் பண்ணுவேன் டெலிட்டு. அந்த க்ரெட் ஆப்ரேஷனாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க இன்டர்வியூ கொஸ்டின். ஹவு டு டிசைன் ஏ ரெஸ்ட் ஏபிஐ. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஏபிஐ நீ எப்படி டிசைன் பண்ணுவேன்னா, ஃப்ரண்ட் எண்டில் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீ நல்லா தெரிஞ்சிருந்தா தான் அடுத்த பக்கம் அந்த ஏஐக்கு உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபை ரிசோர்ஸஸ், இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீ சொல்லணும் இன்டர்வியூலேயே. ஓகே, ஒரு ரெஸ்ட் ஏபி எப்படிப்பா நீ டிசைன் பண்ணுவேன்னு கேட்டாங்கன்னு, நான் ஐடென்டிஃபை ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன, நீ எந்த ஒரு யூஆர்எல்ல போய் அதை டச் பண்ணணும், அதுதான் அந்த யூஆர்எல். அந்த யூஆர்எல் நீ போட்ட / ரிஜிஸ்டர் பேஜ் போகணுமா, இல்லை லாகின் பேஜ் போகணுமா அப்படிங்கிறத அந்த ஐடென்டிஃபை ரிசோர்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு. கரெக்டாக கைஸ்? நீ அந்த சப்மிட் பட்டனை, லாகின் பட்டனை கிளிக் பண்ணோட்டையுமே அந்த / போட்டு அந்த லாகின்ங்கிற ஏபிஐக்கு தான் போய் ஹிட் அடிக்கும். அதுதான் என்ன ஐடென்டி ரிசோர்ஸு. அது போய் ஹிட் அடிக்கிறப்ப போகிறப்ப செகண்ட் பாயிண்ட் வந்து யூஸ் ப்ராப்பர் HTTP மெத்தட்ஸ். ஓகே, இப்போ நீ லாகின் பண்ணுற அப்படின்னா லாகின் வந்துட்டு இப்போ கெட் ஏபிஐயா போஸ்ட் ஏபிஐங்கிற அந்த மெத்தடை நீ அனுப்புவேன். ஓகேவா? அதுதான் அந்த HTTP மெத்தட்ஸு. ஓகே, இது எல்லாமே போய் பேக்எண்டில் அடிக்கும். அது அப்போ அதான் யூஸ் மீனிங்ஃபுல் யூஆர்எல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. யூஸ் மீனிங்ஃபுல் யூஆர்எல்எஸ். அப்போ நீ அங்கே போயும் பேக்எண்டுக்கு எப்படி இந்த டேட்டா அங்கே வருது, எந்த யூஆர்எல் போய் அடிக்கணும் அப்படின்ட்டு அங்கே போய் அடிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிட்டன் ப்ராப்பர் ஸ்டேட்டஸ் கோட்.
உள்ளே போயிடுச்சு, ரிட்டன் வந்து ப்ராப்பர் ஸ்டேட்டஸ் கோட் கொடுக்கணும். அதாவது இப்போ சக்ஸஸ்னா 200 சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்டேட்டஸ் கோடை பற்றி இன்டர்வியூவில், அதெல்லாம் படிச்சுட்டு போங்க. இன்டர்வியூ கொஸ்டின் நோட் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸ் கோடு அப்படின்னு போட்டாலே வரும். 200னா சக்ஸஸ்ஸு, ஒரு டேட்டா க்ரியேட் ஆயிடுச்சுன்னா 201ன்னு வரும். ஓகேவா? 404னா நாட் ஃபவுண்டு, 500னா இன்டர்னல் சர்வர் எரர், பேக்கில் ஏதோ எரரு, யூஆர்எல் எரர்னா 404 வரும். ஸோ இந்த மாட்டம் நிறைய இருக்குது. இது 100% இன்டர்வியூவில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ ரிட்டன் ப்ராப்பர் ஸ்டேட்டஸ் கோட். அதுக்கப்புறம் பேஜினேஷன் சொல்லுவாங்க, சில கான்செப்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பேஜினேஷன்னா இப்போ எங்கிட்ட ஒரு 1000 டேட்டா இருக்குது அப்படின்னா நான் ஒரு கெட் ஏபி எழுதுறேன், எனக்கு வந்து டேட்டாவை எடுத்து கொடுன்ட்டு. அந்த 1000 டேட்டாவே நீ ரிட்டன் பண்ணி டிஸ்பிளே யூஐயில் காட்ட முடியாது. ஏன்னா அது வந்து 1000 டேட்டாங்கிறப்ப எடுத்துரும். 1,00,000 டேட்டா இருக்குது, 2,00,000 10 1 கோடி டேட்டா இருக்குது. நீ எப்படி அது எல்லாத்தையும் போய் டிஸ்பிளே பண்ணால் அது எப்படி இருக்கும்? அப்போ ரொம்ப ஹேங் ஆக ஆரம்பிக்கும், ஸ்லோவாக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும்? பேஜினேஷன் ஆட் பண்ணணும். ஆட் பேஜினேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் போயிட்டு இதெல்லாம் ஃப்ரீ டைமில் பாருங்கள், ஈஸி தான். ஓகேவா? பேஜினேஷன்னா எப்படி செட் பண்ணுறாங்க? ஒரு பேஜுக்கு 10 டேட்டா தான் லிமிட் இருக்கணும். ஓகே, அது சும்மா 2 லைன் கோடு தான் அதெல்லாம் ஆட் பண்ணுறது. பேஜினேஷன்னா என்ன நோட் பண்ணிக்கோங்க. ஆட் பேஜினேஷன். ஓகே, இப்போ இதை வச்சுட்டே ஒரு ஏபி வந்து ஸ்லோவாக இருக்குது, எப்படி நீ ஃபாஸ்ட் ஆக்குவோன்னு கேட்டால் அப்பயும் நீங்கள் தான் சொல்லலாம். ஓகேவா? பேஜினேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ பேஜினேஷன்னா என்னன்னு தனியாக இன்டர்வியூவில் கேட்பாங்க, தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா செக்யூர் ஏபிஐஸ் அப்படின்னு, அது ஜேடபிள்யூடி டோக்கன். ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க, அதை சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஓகே, அப்புறம் எரர் ஹேண்ட்லிங் ப்ராப்பராக ஆட் பண்ணணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் ட்ரை அக்செப்ட் அதெல்லாம் போட்டுக்கணும். ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பரான என்னது டிசைன் ஏ ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லணும். ஹவு டு டிசைன் ஏ ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா ஐடென்டிட்டி ரிசோர்ஸில் ஆரம்பித்து அந்த எரர் ஹேண்ட்லிங் வரைக்கும் நீ சொல்லணும். ஓகே, புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? சரி சார். ஓகே, இதெல்லாம் நீ படித்ததுக்கு அப்புறம் தான் இதில் டேட்டா பேஸை நீ எப்படி கனெக்ட் பண்ணுவ, அதில் ரா எஸ்கியூஎலுக்கும் மாடல்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு நான் இடையிலே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரா எஸ்கியூஎலுக்கும் மாடல்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதாவது ஓஆர்எம் நோட் பண்ணிக்கோங்க. ரா எஸ்கியூஎல் ஏன் யூஸ் பண்ணுறோம், எது ஃபாஸ்ட்டாக எடுக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின்ப்பா, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இதெல்லாம் நாளைக்கு நான் வந்தோட்டையும் கேட்பேன் உங்ககிட்ட. இதெல்லாம் நீ சொல்லணும். இன்றைக்கி நான் கேட்ட கேள்வி எல்லாமே நாளைக்கு வந்தோட்டையும் கேட்பேன். ரா எஸ்கியூஎல்னா என்ன, ஓஆர்எம்னா என்ன, இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, எது இதில் ஃபாஸ்ட்டாக எடுக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறேன். இதை நீங்கள் படித்ததுக்கு அப்புறம் தான் மிடில் வேர்னா என்ன இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஃபாஸ்ட் ஏபிஐக்குள்ளேயே போகணும். ஃபாஸ்ட் ஏபினா என்ன, ஏன் ஃபாஸ்ட் ஏபிஐ நீ யூஸ் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க. அந்த கேள்வியெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின் எல்லாம் 200% அப்படியே கேட்பாங்க. ஃபாஸ்ட் ஏபினா என்ன, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஏபிக்கும் ஜாங்கோக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. ஓகே, ஸோ இதை தான் கேட்பாங்க. புரியுதா கைஸ்? இப்படி தான் ஆரம்பிப்பான் கேள்வி. ஒரு ஃப்ரெஷராகவும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் சரி எப்படி கேட்டாலும் இப்படி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஏபியில் என்ன ஒரு ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அசின்கரனஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஏஎஸ்ஜிஐ சர்வர் இது பேஸ் பண்ணி வருது. அசின்கரனஸ் இந்த ஏஎஸ்ஒய்என்சின்னு முன்னாடி போடுவோம், அது உங்களுக்கு நான் அந்த கோடில் நான் காமிச்சிருப்பேன். அதெல்லாம் என்ன நோட் பண்ணிக்கோங்க. அசின்கரனஸ் வே அப்படின்னா என்ன, அதாவது அசின்கரனஸ் அவைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா ஒரு ரெக்வஸ்ட் வந்து அட் அ டைமில் ஒரு ரெக்வஸ்ட் வந்து உள்ளே போகுது அப்படின்னா மற்ற ரெக்வஸ்ட் வந்து வெயிட் பண்ணணும். இது இன்னொரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கும், டக்குன்ட்டு வந்து நீ இது வந்துடும். அந்த ஹோட்டல் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தனா ஞாபகம் இருக்கா? டெல் மீ கைஸ். ஓகே, ஒரு ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்க போகிற ஒருத்தவன் போய் சாப்பாடு போய் அங்கே வாங்கிட்டு அவன் போய் வாங்குற ஸ்டேஜுக்கு பார்த்தா பில் கவுண்டரில் இருக்கான். இன்னொருத்தவன் அங்கே பில்லை வாங்கிட்டு உள்ளே போய் பார்சலை ரிசீவ் பண்ணுறான். அவன் வாங்கிட்டு இருக்க டக்குன்னு அடுத்த வேலையை பண்ணுறான். ஸோ இது இப்போ அட் டைமில் வந்து எது இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த இதை போய் இது பண்ணிக்கும். புரியுதா கைஸ்? ஸோ இப்போ ஒருத்தன் ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஒரு வழியில் தான் எல்லாரும் போகிறாங்க. ஓகே, ஒரு ஆள் உள்ள, அதாவது இப்போ ஜாங்கோ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆள் உள்ளே போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வெளியில் வந்து அடுத்த ஆள் போவான். இது எவ்வளோ டைம் எடுக்கும்? ஸோ அந்த மாட்டம் அது கான்செப்ட் ஜாங்கோ. ஓகே, ஜாங்கோலே பண்ணலாம் அசின்கரனஸ், பட் சும்மா ஜென்ரலாக நான் சொல்கிறேன். அப்போ இதே வந்து இப்போ அசின்கரனஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஏபியில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் உள்ளே போயிட்டானா அவன் எந்த டிபார்ட்மெண்ட் போகிறான்? ஓகே, அவன் அந்த ஃப்ரூட் செக்ஷன் போகிறான். அடுத்தால அந்த இடமா சும்மா தான் இருக்குது, நீ எங்கிட்டா போகிறேன் அவன்கிட்ட கேட்டு டக்குனு இந்த இடத்துக்கு அமுச்சு விடும், டக்குனு அந்த இடத்துக்கு போடான்னு. அப்போ அட் அ டைமில் எல்லா ரெக்வஸ்ட்டையுமே
டக்கு டக்குன்னு அமுச்சு விடும், அடுத்த ரெக்வஸ்ட்டை வெயிட் பண்ண வச்சு டக்கு டக்குன்னு மாற்றி விடும் அதுவே. ஓகேவா? அப்போ இதனால ஃபாஸ்ட்டாக எடுக்கும், எவ்வளோ ரெக்வஸ்ட்னாலும் உள்ளே போகலாம் ஒரு URL மூலயமா. புரியுதா கைஸ்? ஸோ இதுதான் அசின்க்ரனஸ் வேன்னு சொல்லுவாங்க. இது தயவு செஞ்சு கூகுளில் பார்த்துட்டு போங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, ChatGPTலையோ இதுலையோ தியரிட்டிக்கலாக. ஓகே, இதுதான் மெயினாக ஃபாஸ்ட் ஏபிக்கு வந்து எல்லாரும் மூவ் ஆகிறது காரணமே. அந்த ரெக்வஸ்ட் ஃபாஸ்ட்டாக எடுக்கும், மல்டிபிள் ரெக்வஸ்ட் எல்லாமே போகும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பைண்டட்டிக்னா என்ன, மாடல்ஸ்னா என்ன, ரெக்வஸ்ட் பாடினா என்ன, ரவுட்டர்ஸ்னா என்ன, அப்படி இப்படிங்கிறது நான் ஃபாஸ்ட் ஏபியில் சொல்லி கொடுத்துருப்பேன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஸோ நீ இப்படி படிக்கிறது தான் கரெக்டான வந்து இது. அப்போ தான் உன்னால் இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ண முடியும். பைத்தானில் நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ அது, டேட்டா பேஸில் நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ அது, ப்ளஸ் ஃபாஸ்ட் ஏபியில் நான் என்ன நான் சொல்லியிருக்கேனோ இதுதான் இன்டர்வியூஸில் கேட்பாங்க. புரியுதா கைஸ்? ஏன்னா நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இன்றைக்கி நான் ஒரு ஒரு ஏஐ ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோதான், ஈஸி தான் ஏஐ. அது ஒரு ப்ராஜெக்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மட்டும் சொல்லி கொடுத்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பசங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஏன்னா நீங்கள் ரியாக்ட் படிச்சிருக்கீங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருக்கீங்க, HTML CSS படிச்சிருக்கீங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ இந்த பக்கம் பைத்தான் படிச்சிருக்கீங்க, SQL படிச்சிருக்கீங்க, ஃபாஸ்ட் ஏபிஐ படிச்சிருக்கீங்க, திருப்ப அந்த ஏஐயில் நான் நிறையா சொல்லி கொடுத்தேன்னா கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். ஓகே, ஏஐயில் பெருசாக இன்டர்வியூவில் கேட்க மாட்டாங்க, அதை நான் என்ன கேட்பாங்களோ அதை மட்டும் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். புரியுதா கைஸ்? ஓகே, குட். ஓகே, ஏன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, அதை நீங்கள் பார்ப்பீங்க, அது தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன எப்படி ஏஐ எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதும். ஓகே, குட். ஸோ அப்போ இவ்வளோ படிச்சுட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? என்ன கார்த்திக் அமைதியாக இருக்கீங்க? கார்த்திக், அபிஜித், புரிஞ்சுல? ஏன்னா இவ்வளோ 3.5 மாதம் 4 மாதத்துக்கிட்ட படிச்சிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் 4 மாதம் ஆக போகுது. ஓகே, எவ்வளவோ படிச்சிருக்கீங்க. இன்னும் 2-3 அந்த வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் நான் இப்பயே சொல்லிடுறேன், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். லாஸ்ட் மினிட்ல போய் சொல்கிறதுக்கு நான் அப்பப்போக்கி நான் சொல்லிடுறேன் இதெல்லாம். ஓகேவா? ஸோ உங்களை அதனால தான் அவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ண வைங்க. அவங்க எந்த அசைன்மெண்ட்டுமே பண்ணலன்னு கேட்குறாங்க அவங்க மேம். அந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எப்பயுமே மீட்டிங் இருக்கும், அதில் மேம் தெளிவாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களை குரூப்பில் சென்ட் பண்ண சொன்னேன். ஸோ இந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்களா? கம்யூனிகேஷன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறேன் சார். 9 to 10 மினிட்ஸ் தான் டைம் வச்சுருக்கேன் சார். அந்த டைம் எடுத்து. சரி, ஓகே. ஸோ அதுக்கு ஏற்றாப்படி அட்டன் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இப்போ என்ன டைமிங்கு கம்யூனிகேஷன் கிளாஸு? எப்பவுமே 9 to 10. சரி, அப்போ நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் டைமிங்கே கொஞ்சம் முன்னாடியே நான் வைக்கிறேன். ஓகே, ஓகே சார். ஓகே, குட். அந்த 8 to 9 மாட்ட நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கேற்றாப்படி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஓகே, குட். ஸோ இது நமக்கு ஒரு 45 மினிட்ஸ் போதும் ஏஐக்கெலாம். ஓகேவா? ஸோ அதனால் நாளைக்கு ஒரு 8:15 or 8 o'clock கனெக்ட் பண்ணிக்கலாம். 9 o'clockலாம் நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேளுங்க, இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள், அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இப்போ நீங்கள் ஏஐ படிக்கிறதா சும்மா ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் வந்து இதில் போய் ப்ராக்டிக்கலாக ஒரு தடவை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நாலேஜ் வந்துடும். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த பைத்தானு, அதில் ப்ராப்ளம் சால்விங்ஸு, SQL, அதில் ஜாயின்ட்ஸு, ஸ்டோர்டு ப்ரொசீஜராக என்ன, அந்த கமாண்டு ஹேவிங், குரூப் பை, இந்த மாட்டம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் சில பேசிக்ஸ்லாம். அது ஓகே, அது பேசிக்ஸ் கிடையாது, அதுதான் இதுவே. அதுக்கப்புறம் இந்த மாட்டம் ஃபாஸ்ட் ஏபிஐ. ஓகே, ஃபாஸ்ட் ஏபிஐலாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக தான் அதிகமாக கேட்பாங்க. ஏதாவது ஒரு இது மட்டும் பார்க்காம நீங்களே எழுதி பாருங்கள். ஓகேவா? கையில் கூட எழுதி பாருங்கள். கையில் கூட பார்க்காம ஏதாவது நோட்டில் வந்துட்டு நீங்களா ஒரு ஏபிஐ எழுதி பாருங்கள். ஃபாஸ்ட் ஏபிஐ சும்மா ஏதாவது ஒரு கிரியேட் மெத்தடோ இல்லை ஏதோ ஒரு கெட் ஏபிஐயோ நீங்களாக எழுதி பாருங்கள். ஒரு ஏபிஐ மட்டும், ஏதோ ஒரு சேஃபர் சைடுக்கு. நாளைக்கு திடீர்னு ஒரு இன்டர்வியூ போயிட்டு உனக்கு ஃபாஸ்ட் ஏபிஐ தெரியுமா, எங்கே எனக்கு எழுதி காட்டு பார்ப்போம் அப்படின்னாலும் வாய்ப்பு இருக்குது. சும்மா ஏதாவது ஒரு ஏபிஐ எழுதி காட்டுப்பா அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதா கைஸ்? ஏதாவது ஒரு கெட் ஏபிஐயோ இல்லை போஸ்ட்டோ இல்லை புட்டோ பேட்சோ டெலீட்டோ ஏதாவது ஒன்று எழுதி காட்டுங்க. அதுக்கு நீங்கள் அதான் சொன்னீங்களா, அந்த க்ரெட்டை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்கப்பா. கிரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, டிலீட்டு, வேறு எங்கே போனாலும் அதை தான்ப்பா கேட்பாங்க. அதை நீ வந்து பார்க்காம பண்ணுற அளவுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா இதை வச்சுட்டு நீ எவ்வளோ பெரிய கம்பெனினாலும் நீ வேலை வாங்கிடலாம். புரியுதா கைஸ்? ஓகே, இதை நீ டிசைனோட கனெக்ட் பண்ணி பண்ணேன்னா இன்னும் சூப்பர். அவ்வளோதான். இதே நீ டிசைனில் வந்து இப்போ நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு டேட்டா ஆட் பண்ணுங்கள், டேபிளில் காட்டுங்க, ஸ்பெசிஃபிக் டேட்டாவை டெலீட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அந்த த்ரெட் இதுதான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஸோ அதை பண்ணாலே போதும். அது எப்படி எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த பாராமீட்டர், பாத் பாராமீட்டர்னா என்ன, கொரி பாராமீட்டர்னா என்ன, இதெல்லாம் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். அப்போ அப்டேட் பண்ணுறப்பெல்லாம் அந்த பாத் பாராமீட்டர் தான் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஐடியை பாஸ் பண்ணுவோம் பாத் பாராமீட்டரில். கொரி பாராமீட்டரில் தான் எல்லா டேட்டாவும் பாஸ் பண்ணுவோம். அந்த பாடிக்குள்ளே இதெல்லாம் இது போல தான். ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் நீ இப்படி தான்ப்பா ஒர்க் பண்ணுவேன். அதையே நான் சொல்லி கொடுத்துட்டேன்.
அப்போ உன் கம்பெனியில் நீ உள்ளே போய் என்ன வேலை பார்க்க போகிற கொண்டு உனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஓகே, ஒரு டெவலப்பராக போனேன்னா இப்படி தான் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் நீ உள்ளே போகிறதுக்கு என்ன கேள்வி கேட்பான் போதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அது நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு படிக்கணும். அங்கே போய் இன்டர்வியூ நீ ஆன்சர் பண்ணணும். புரியுதா கைஸ்? ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நான் எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 200% நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ அதை தான் கேட்க போகிறாங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? நல்லா உங்களுக்கு ரெஸ்ட்டு தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் கிடையாது அடுத்த வாரத்துலேருந்து. ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் கிளாஸ் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. அவங்களே நம்பிட்டு இருக்காதீங்க அவங்க வாங்கி தருவாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுறதுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணணுன்ட்டு. சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா? அந்த செஷன்லாம் அட்டன் பண்ணீங்கல்ல? நாக்குரி, லிங்க்டின், ஓகேவா? ஸோ நிறைய அந்த கம்பெனி வெப்சைட்டுக்கு போயிட்டு அப்ளை பண்ணுறது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ இந்த வீக் எண்ட்லையும் உங்களுக்கு நான் முடிக்கிறப்ப அந்த ரெஸ்யூமில் எப்படி ஆட் பண்ணி நானே உங்களுக்கு அந்த கிளாடை யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். உங்கள் ரெஸ்யூம் எனக்கு வெள்ளிக்கிழமை சென்ட் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகேவா? உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த ரெஸ்யூமை நான் உங்கள் கிளாடில் போட்டு உங்களுக்கு நான் பக்காவாக பண்ணி கொடுக்குறேன். ஓகே, அதை நீங்கள் ஒரு இதாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை ஒரு டிரைவில் போட்டு வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். புரியுதா? ஸோ இப்போ எல்லா வழியும் என்கிட்ட இருக்கிறத சொல்லிட்டேன். அப்புறம் ஏஐயில் நீங்கள் எப்படி பேசணும் இன்டர்வியூவில், எனக்கு ஏஐ தெரியுங்கிறத நீங்கள் எப்படி ரெஸ்யூமில் ஆட் பண்ணணும், எப்படி நீங்கள் இன்டர்வியூவில் பேசணும். ஓகேவா? அதை ஒரு ப்ராஜெக்டில் எப்படி பண்ணியிருக்கேங்கிற மாட்டை எப்படி பேசணும் பண்ண போகிறீங்க. பட் அதை எப்படி பேசணுங்கிறத கொண்டு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். புரிஞ்சா கைஸ்? அப்படி ஏஐயில் கேட்டாங்கன்னா என்னென்ன இன்டர்வியூ கொஷின்ஸ் சார் கேட்பாங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். கிளியரா? ஓகே. ஸோ அதனால் இது எல்லாமே உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் ஓவர் குவாலிஃபைடு. இப்போ நீங்கள் ஓவர் குவாலிஃபைடுக்கு நீ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்துடாதீங்க. அடுத்த மாதம் ஜூலை எண்டுக்குள்ளெல்லாம் வேலை வாங்குற மாட்ட பார்த்துக்கோங்க. கிளியரா கைஸ்? ஓகே, எங்க இருந்தாலும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. கோயம்புத்தூரா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு திருச்சி, மதுரையா இருந்தாலும் சரி, சென்னை, பெங்களூர், எனிதிங் எல்ஸ் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே, குட். சரி, யா. ஸோ இன்னைக்கு நம்ம ஏஐயில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம ஏஐ பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏஐனா என்ன, அதில் ஜென்ஏஐனா என்ன, நம்ம என்ன மாட்டம்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஓப்பன் ஏஐ. அது என்ன சார் ஓப்பன் ஏஐ அப்படின்னா என்ன சார்? வாட் இஸ் ஓப்பன் ஏஐ? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் ஏஐனா என்ன சார்? ஓகே, ஸோ ஓப்பன் ஏஐங்கிறது இது ஒரு ஏஐ மாடல். ஓகே, ஓப்பன் ஏஐ புல்ஸ் ஏஐ மாடல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் ஏஐ புல்ஸ், பில்ட் அப்படின்னு சொல்லலாம், BUILDS, புல்ஸ் ஏஐ மாடல்ஸ் that can understand, okay, that can understand, okay, that can understand your text, images, audio, code அப்படின்னு போட்டுக்கோங்க. that can understand your text, images, audios, code. Okay, code and searching the OpenAI products அப்படின்னு போட்டுக்கோங்க. OpenAI products bracketல searching the OpenAI products என்னது? ChatGPT, Gemini, Claude இந்த மாதிரி போட்டுக்கோங்க. Okay, and searching the OpenAI products and return the response அப்படின்னு போடுங்க. return the response. ஓகே, புரிஞ்சா கைஸ்? ஸோ திரும்பவும் சொல்றேன். அப்போ ஓப்பன் ஏஐ புல்ஸ் ஏஐ மாடல். ஓகே, தட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டெக்ஸ்டோ நீங்கள் இமேஜோ ஆடியோ, நம்ம இப்போ டெக்ஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். உங்களோட நீங்கள் அப்லோட் பண்ணுறத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்கே போய் சர்ச் பண்ணும்? அந்த ஓப்பன் ஏஐ மாடல்ஸ் அந்த ப்ராடக்ட்டில் போய் சர்ச் பண்ணும். அந்த ப்ராடக்ட்னா சாட்ஜிபிடி இருக்குது, கிளாட் இருக்குது, இதுக்குன்ட்டு தனித்தனி ஓப்பன் ஏஐக்கு தனியாக இருக்கா நான் சொல்கிறேன். அதில் போயிட்டு சர்ச் பண்ணி உங்களுக்கு ரிட்டன் ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏஐ படிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி எடுத்து தெரிஞ்சாதான் உங்களுக்கு உள்ளே போக தெரியும். புரியுதா கைஸ்?
ஓகே, ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கும்? ஹவு ஓப்பன் ஏஐ ஒர்க்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஹவு ஓப்பன் ஏஐ ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டு இப்போ இங்கே நான் ஒரு கோடு காட்டுறேன் பாருங்களேன். இந்த கோடு தான் அது. இதை பாருங்களேன், தெரியுதா கைஸ் இந்த கோடு? இதை நான் கிளாட்ல இப்போ நான் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, நான் கிளாட்லேயே நான் காட்டுறேன். கிளாடில் உங்களுக்கு ரெடியாக வச்சுருக்கேன், எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதுதான் அது. ஓகேவா? இப்போ இந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, இப்போ இது ஒரு செட் ஆஃப் கோடு. இதுக்கு நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணணும். பிப் இன்ஸ்டால் ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் போயிட்டு நீ இந்த கோடை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களோட அந்த ஏபிஐ கீயை நீங்கள் ஆட் பண்ணுற மாட்டம் இருக்கும். புரியுதா கைஸ்? அதை எப்படி சார் அந்த ஏபிஐ கீயை எங்கேருந்து சார் நான் எடுக்கிறது அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம். இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, ஓப்பன் ஏபிஐ ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு. அப்போ இது ஒரு ப்ராடக்ட், ஓப்பன் ஏஐங்கிறது ஒரு ப்ராடக்ட். ஓகே, நோட் பண்ணுங்க. இதை ஓப்பன் ஏஐ ஜிபிடி அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. நோட் பண்ணீங்களா? ஓப்பன் ஏஐ ஜிபிடி. ஸோ இது என்ன பண்ணும்னா, இது ஜிபிடி காரன் வச்சிருக்கான், சோர்ஸ் அவன் தனியாக வச்சிருக்கான். அவன்கிட்ட போய் நீ அந்த கீயை போய் எடுக்கணும், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த கீயை வாங்கணும். ஆனால் இது வந்து நீ காசு கொடுத்தா சிலது எடுக்கும், சிலது ஃப்ரீயாக இருக்குங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஓப்பன் ஏஐ ஜிபிடி நீ உனக்கு வாங்குறேன்னு வச்சுக்கவேன். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, அதுக்கு தனியாக நீ ஓப்பன் பண்ணணும். இங்கே போயிட்டு ஓப்பன் ஓகே ஓப்பன் ஏஐ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். platform.openai.com. இதை நோட் பண்ணுங்க, platform.openai.com. ஸோ இப்போ நீ கம்பெனிலலாம் பார்த்தேன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா கைஸ்? இப்போ 90 டேஸுக்கு இந்த மாட்டம் வந்து சும்மா நான் ஜென்ரலாக நான் இதெல்லாம் காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தா ஆட் கிரெடிட்ஸ் இருக்கா? ஓகேவா? இதெல்லாம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் நீங்கள். ஓகே, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே கேட்கும் உங்களோட இமெயில் ஐடி, அந்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு. நீங்கள் சாட் ஜிபிடிக்கு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இது உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது சாட் ஜிபிடியோட டெவலப்பர் இது மாட்டோம். ஒரு இப்போ உன்னோட ப்ராஜெக்டில் நீ வந்து இப்போ சாட் ஜிபிடி நீ யூஸ் பண்ணுற அப்படின்னா இப்படி போய் தான் நீ யூஸ் பண்ண முடியும். புரிஞ்சுச்சா? Tell me guys. ஓகே ஓகே. ஸோ அப்போ இந்த மாட்டம் தான் நீ யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த மாட்டம் அந்த platform.openai.com அப்படின்னு போட்டாலே உனக்கு வரும். உன்னோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். சாட் ஜிபிடியில் நீ என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் வச்சிருக்கோ அதை கொடுத்து நீ சைன் அப் பண்ணிக்க. மெயிலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு நீ லாகின் பண்ணிட்டேன்னா இந்த மாட்டம் உனக்கு வந்துடும். இதில் நீ வந்துட்டு இதை நீ நெட்டில் சர்ச் பண்ணி பாரு, ஃப்ரீயாக வந்துட்டு இதில் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. சில இது வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஆனால் அதை நம்ம சம்டைம்ஸ் அதை மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் போயிட்டு இந்த லெஃப்ட் சைடில் ஏபிஐ கீஸ்ன்னு இருக்கும், இருக்கா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நான் வந்து கிரியேட் நியூ ஏபிஐ கீ நீ கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டேன்னா உனக்கு வந்து ஒரு கீ வந்து நீ இந்த சும்மா டம்மியாக ஒரு நேம் கொடுத்து நீ கிரியேட் சீக்ரெட் கீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கவேன். உனக்கு என்ன கொடுக்கும்னா இந்த மாட்டம் ஒரு கீ ஜென்ரேட் ஆகும். இங்கே வந்திருக்கா, நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இன்னைக்கு இப்போ நான் பண்ணி பார்த்தேன், வந்திருக்கா? இந்த கீயை நீ காப்பி பண்ணி தான் இங்கே நீ பேஸ்ட் பண்ணணும், ஏபிஐக்குள்ளே நீ பேஸ்ட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? எஸ் ஆர் நோ? ஓகே. இந்த கோடெல்லாம் நீ மனப்பாடம் பண்ணணுமோ அப்படிலாம் கிடையாதுப்பா. எப்படி ஓப்பன் ஏஐ எடுக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ இந்த ஓப்பன் ஏஐ வந்துட்டு இப்போ இது வந்துட்டு வேற. ஆக்சுவலி இப்போ நான் இதில் காட்டுறேன். இந்த ஏபிஐ கீழே நீ அதை போட்டுருவ. அப்போ நீ ஒரு கொஸ்டின், அப்போ இந்த யூசர் இன்புட்டில் பைத்தான் நீ படிச்சிருக்க, ஆஸ்க் யூசர் இன்புட். அப்போ நீ ஆஸ்க் கொஸ்டின் நான் கேட்குறேன், வாட் இஸ் பைத்தான் கேட்குறேன். அப்போ இந்த யூசர் இன்புட் நேராக இந்த கிளைண்ட் இது இங்கே போகும். நெட் ஆனில் இருக்கணும். நெட் ஆனில் இல்லாமல் இது எடுக்காது. இது எல்லாமே ஓப்பன் ஏஐ. ஓகே, ஆன்லைனில் கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நெட் ஆனில் கண்டிப்பாக இருக்கணும். இது என்ன பண்ணும்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்லைனில் இவன் பாடுறா GPT-4.0 மினி யூஸ் பண்ணுறான்டா அப்படின்ட்டு உன்னோட கீயை அதை தூக்கிட்டு போகும். நேராக அதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த இதுக்கு வரும். அது உங்கள் கணக்கு தெரியாது. ஓகே, புரியுதா கைஸ்? ஸோ இங்கே வந்துட்டு அதுவே வந்து சேட் பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, இது இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இங்கே வந்து அதுவே இங்கே சேட் ஓப்பன் பண்ணி அதுவே என்னடா வாட் இஸ் பைத்தான் கேட்குறான், அதாவது வாட் இஸ் பைத்தான் அப்படிங்கிற இந்த கேள்வியாக இங்கேயே கொடுத்து அதுவே ஆன்சர் எடுக்கும். ஓகேவா? எடுத்துட்டு இங்கே ஆன்சர் இப்போ வரும் பாருங்களேன். இந்த ஆன்சரை தான் அதை ரிட்டர்ன் பண்ணும். வந்திருக்கா? வாட் இஸ் பைத்தான் அப்படின்ட்டா அதுக்கு வந்திருக்கா? இந்த ஆன்சரை வந்துட்டு அதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, எப்படி ரிட்டர்ன் பண்ணோம்னா
இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்க பாரு. ஓகே, இங்கே கேட்டிருக்கீங்க வந்திருக்கா, இதுதான் அந்த ரெஸ்பான்ஸ். இந்த மாதிரி மெசேஜில் போயிட்டு இந்த ரோலு யூசரு கான்டென்ட் யூசர் இன்புட்டு. ஓகேவா, இந்த இதை நீ அனுப்பணும். ஆக்சுவலி இந்த கான்டென்ட்ல உன்னோட யூசர் இன்புட் போயிட்டு இந்த ரெஸ்பான்ஸை அது கொடுக்கும். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ அப்போ இந்த ரெஸ்பான்ஸும் அவுட்புட்டில் வரும். ஓகேவா, ஸோ இப்படி தான் எடுக்கும் இந்த ஏஐ. புரிஞ்சிச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். ஓகே, அப்போ இது எப்படி எடுக்கும்னா, மறுபடியும் சொல்கிறேன், நீ இதுக்கு தேவையான இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிடுவ, ஓப்பன்ஏங்கிறத இன்ஸ்டால் பண்ணிடுவ நீ. அதாவது சப்போஸ் நீ இதை யூஸ் பண்ணனா நான் சொல்கிறேன், இது வந்து ஜிபிடியோட சப்போர்ட் பண்ணுறது, இது ஒரு ப்ராடக்ட். ஓகேவா, இது போயிட்டு ஓப்பன்ஏஐயில் போயிட்டு இதுக்கு கனெக்ட் பண்ணும். ஓகேவா, அப்போ உன்னோட ஓப்பன்ஏஐயில் போயிட்டு ஏபி கீயை ஆட் பண்ணணும். எப்படி ஓப்பன்ஏஐயில் கீ ஆட் பண்ணுறதுங்கிறது, எப்படி எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ டெல் மீ கைஸ். ஓகே, நீங்க வீட்டில் போயிட்டு பண்ணி பாருங்க. ஓகே, 99% எடுக்காது. ஏன் அப்படின்னா அந்த கீ வந்து மாறிக்கிட்டே இருக்காது. சிலது ப்ராப்பராக ஆட் பண்ணணும். அதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கான்னு கண்டுபிடிங்க. ஓகேவா, சும்மா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, ஸோ அப்போ இதை போய் பாருங்க, இந்த கீயை போடுங்க. போட்டுட்டு ஏதாவது கொஸ்டின் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் போய் இது உங்களோட ஜிபிடி அதுவே ஓப்பன் பண்ணி, அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது, அதுவே ஆன்லைன் மூலியமா போய் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஏற்ற அப்படியே ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகே, புரிஞ்சிச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துரும், இந்த மாட்டா டெர்மினல்ல கொடுத்துரும். புரிஞ்சா? கொடுத்துட்டு இதுக்கு இப்போ நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா, நீ கேட்குற கேள்விக்கு ஒரு டோக்கன் மட்டும் ஆட் ஆயிரும். ஓகேவா, இப்போ நீ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீ ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோவேன், ஒரு லிமிட் இருக்கும் ஃப்ரீ டயருக்குன்ட்டு. புரிஞ்சா? ஓகே, இப்போ ஃப்ரீ டயருக்கு வந்துட்டு ஒரு மொத்தமாக ஒரு 1000 டோக்கன் தான் ஜென்ரேட் பண்ணுவாங்க. டோக்கன் சொல்லுவாங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்ககிட்ட 1000 ரூபா தான் இருக்குது, அந்த மாட்டை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நீ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன நீ தேடின, வாட் இஸ் பைத்தான் தானே தேடின, வாட் இஸ் பைத்தான். ஓகே, இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு பார்த்தியா? அந்த ரெஸ்பான்ஸு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 300 டோக்கன் எடுத்துக்கும். சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். அது ஒவ்வொரு டோக்கனையும் பிரிக்கும். இந்த வாட்டுங்கிறது ஒரு தனியாக ஒரு டோக்கனு, இஸ்ஸுங்கிறது ஒரு தனியாக ஒரு டோக்கனு, பைத்தான்ங்கிறது ஒரு டோக்கனு. அந்த மாதிரி நீ கொடுக்குற ஆன்சரை பேஸ் பண்ணி பிரித்து எடுக்கும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? ஓகே, இப்போ வாட் இஸ் பைத்தான் இப்படி இருக்கா? இப்போ நான் கேட்குறேன் பாருங்களேன். இப்போ இதை நான் வந்து இதை நான் காப்பி பண்ணி நான் கிளாடுக்கிட்டே நான் கேட்குறேன், ஹவு மெனி டோக்கன்ஸ் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் ஆகிருக்கு. அதாவது ஹவு மெனி டோக்கன்ஸ் taken above word, just sample tell me. சும்மா நான் கேட்குறேன், அப்போ இது எத்தனை டோக்கன் இதுக்கு செலவாயிருக்குன்னு நீ சொல்லு அப்படிங்கிற பணம் கேட்டேன்னா அது சொல்லுதா? எத்தனை வேர்டு இருக்குது? 95 வேர்டு இருக்குது, 550 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை டோக்கன் எடுத்திருக்கு? 130 டோக்கன் எடுத்திருக்கோம். புரியுதா கைஸ்? அப்போ ஒரு டோக்கன் வந்து 4 கேரக்டரு. அப்போ ஒரு டோக்கன் வந்து இவ்வளோ வேர்டு இருக்கணும். ஸோ 100க்கு இவ்வளோ டோக்கனு, 1000 வேர்டுக்கு 1300 டோக்கன் எடுத்துக்கும். அப்போ நீ எவ்வளோ வேர்டு தேடி இருக்க? மொத்தமே 100 வேர்டு தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா 130 டோக்கன் தான் எடுத்திருக்கோம். புரிஞ்சிச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். ஓகே, இதை ஒரு ஃபோட்டோ எடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம்ப்பா. இதுதான் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத உன்னால் கணிக்க முடியும். இதை ஒரு ஃபோட்டோ எடுங்க. இப்போ நான் மொத்தமாகவே 95 வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேர்ட்ஸ் 95 வேர்டுனா இப்போ வாட் இஸ் பைத்தான் அது ரிட்டன் அவுட்புட் கொடுத்துச்சுல, அது எல்லாம் சேர்த்து 95 வேர்டு. அப்போ ஈச் வேர்டு என்ன பண்ணியிருக்கோம்? 4 கேரக்டர் அந்த மாட்டம் எடுத்துக்குது. அது புரியுதா? ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? இப்போ ஒரு ஃப்ரீ டயருக்கு அவன் 1000 டோக்கன் தான் கொடுக்குறான் அப்படின்னா, 1000ங்கிறதே எனக்கு டவுட் தான். 500 கொடுக்குறான்னா எவ்வளோ தெரியல எனக்கு. 500 1000 தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன் கெஸ். ஓகேவா, இப்போ 1000 டோக்கனை ஃப்ரீயாக கொடுக்குறான் அப்படின்னா நீ இப்போ இதுக்கே நீ வந்து ஒரு 130 டோக்கன் செலவு பண்ணிட்ட. ஓகே, அடுத்து ஒரு கேட்குற, அதுக்கு ஒரு 200 டோக்கனு. இப்படியே நீ ஒரு 5 தடவை நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா 1000 டோக்கன் முடிஞ்சிடும். அப்போ திரும்ப நீ அடுத்த நாள் தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மாட்டம் இருக்கும். அந்த டயத்துக்கு அவ்வளோ டோக்கன் தான் உன்னால் யூஸ் பண்ண முடியும். புரிஞ்சா கைஸ்? இதுதான் ஃப்ரீ டயர். இதே நீ அமௌண்ட்டு பே பண்ணனா இந்த 1000ங்கிறது 10,000 மாறும். நீ ஓகேவா, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாட்டோம். இதே நீ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இப்போ கம்பெனிலாம் பார்த்தேன்னா அவன் 1 லட்சம் டோக்கன் வாங்கி வைப்பான். புரியுதா கைஸ்? அப்போ இதே இன்னொன்று பண்ணுவாங்க. இந்த போஸ்ட் பே இந்த இது போஸ்ட் பே பார்த்துருக்கீங்க? சாரி, அது என்னப்பா அது அமௌண்ட்டு பே பண்ணுவோமே, ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெல் மீ கைஸ். ப்ரீபெய்டுனா என்ன?
ப்ரீபெய்டுன்னு என்னது, நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது. முன்கூட்டியே எனக்கு 900 ரூபாய்க்கு எனக்கு ரீசார்ஜ் பண்ணிக்க, ஒரு நாளைக்கு 2 GB அப்படின்னு நீ ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிற. அப்போ ஒரு நாளைக்கு நீ 2 GB தான் யூஸ் பண்ண முடியும். புரியுதா? அப்போ அதுதான் வந்து நார்மலாக சில இடத்துல சின்ன சின்ன இதில் யூஸ் பண்ண. இப்போ உன் ப்ராஜெக்ட் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நீ நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணால் ப்ரீபெய்டு மாட்டோம், சும்மா எனக்கு இவ்வளோ டோக்கன் நீ வாங்கி வச்சுக்கலாம் ஆன்லைனில். இப்போ நான் அதுக்கு தான் இங்கே எங்கே சார் இதெல்லாம் போய் வாங்குறதுன்னா, நீ எந்த ஏஐ யூஸ் பண்ணுறியோ அந்த ஏஐயில் போயிட்டு நீ வாங்கணும். அதை தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ இங்கே பார்த்தீங்களா, கிரெடிட் லிமிட், ஆட் கிரெடிட்ஸ், இதில் போயிட்டு நீ அமௌண்ட் பே பண்ணி வாங்கணும். ஆட் பேமெண்ட் டீடைல்ஸ்லாம் பண்ணி நீ வாங்கணும். புரிஞ்சா புரியலையா? டெல் மீ கைஸ். அவன் எவ்வளோ கொடுக்குறான் அதெல்லாம் நீ படிச்சு பாரு. ஓகேவா? சாட்ஜிபிட்டியில் போயிட்டு ஒரு டோக்கன் எவ்வளோ கொடுக்குறான், இவன் 1000 டோக்கனுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறான் அப்படின்னு உன்னால் எவ்வளோ முடியுமோ நீ வாங்கி வச்சுக்கணும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அதை வச்சு நீ யூஸ் பண்ணிக்கலாம். அவனே கொடுப்பான் உனக்கு, அந்த ஏபிஐ கீ கொடுத்துருவான், நீ என்ன டோக்கன் யூஸ் பண்ணணுங்கிறது எல்லாமே கொடுத்துருவான். அதாவது இந்த கீ இந்த இதுவும் கொடுத்துருவான், அந்த மாடலும் கொடுத்துருவான், என்ன மாடல் நீ உள்ளே யூஸ் பண்ணணுன்ட்டு. இந்த இங்கே கொடுத்துருக்கேன் நான் ஜெமினி 2.0 ஃப்ளாஷ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த மாட்டம் உனக்கு அந்த மாடல் நேம் கொடுத்துருவான். அந்த மாடல் நேமை தான் உன்னோட ப்ராஜெக்டில் நீ யூஸ் பண்ணணும். அப்போ நீ யூஐலேருந்து நீ கனெக்ட் பண்ணிக்கலாம் உன் ப்ராஜெக்டில். அப்போ உன் ப்ராஜெக்ட் வந்து இப்போ யூஐலேருந்து இங்கே வரமாட்டோம், ஒரு ஏபியில் நீ இதே நீ ஃபாஸ்ட் ஏபியில் கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். ஃபாஸ்ட் ஏபியில் இந்த கோட் எழுதி யூஐலேருந்து அந்த டேட்டா வாங்கி கொஸ்டின் கேட்குறாங்களா, அப்போ இதை பண்ணி ரிட்டன் ரெஸ்பான்ஸ் அங்கே அனுப்பலாம். அப்போ நீ ஒரு சேட் பாட் மட்டும் நீ பண்ணிட்டு போயிடலாம். அப்போ நீ ஒரு 10,000 டோக்கன் தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா 10,000 டோக்கன் முடிஞ்சிச்சுன்னா இது எக்ஸ்பயர் ஆயிரும். அப்போ ட்ரை எக்ஸப்ஷனில் போடணும், டோக்கன் எக்ஸ்பைர்டு அப்படின்னு நீ போட்டு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா கைஸ்? சார் அப்போ கம்பெனிலலாம் வந்துட்டு ரியல் டைம் ப்ராஜெக்ட்லாம் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவாங்களே சார், அப்புறம் எப்படி சார் அது அப்படின்னா, அவன் போஸ்ட் பெய்ட் பண்ணியிருப்பான். போஸ்ட் பெய்ட்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வச்சுருப்பான் கணக்கு. ஓகேவா? இப்போ இவ்வளோ மாதத்துக்கு எவ்வளோ டோக்கன் யூஸ் பண்ணியிருக்காங்க, 1,00,000 டோக்கன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீ இவ்வளோ பே பண்ணு. அப்போ நீ பே பண்ணாதான் உன்னால் அடுத்த மாதம் அந்த இதை யூஸ் பண்ண முடியும். புரிஞ்சா கைஸ்? எஸ் ஆர் நோ? அப்போ அப்படி இல்லைன்னா அவனுக்கு எப்படி ஓப்பன் ஏஐ எப்படி அவன் சம்பாதிப்பான்? ஓகேவா? அப்போ கம்பெனிலாம், ஏன்னா நீ கம்பெனியில் போயிட்டு நீ 10,000 டோக்கன் 20,000 டோக்கன் வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அப்போ எவன் எப்படி யூஸ் பண்ணோன்னே தெரியாது. ஓகேவா? அப்போ ஒரு ப்ராஜெக்டில் நீ ஏஐ யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அது வந்து ஹை பட்ஜெட் ப்ராஜெக்டாக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ அந்த ஏபிஐ யூஸ் பண்ணுறவன், அந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணுறவன் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கானோ உனக்கு அந்த லிஸ்ட்டில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். நீ அந்த அஃபிஷியலாக நீ ஒரு இதெல்லாம் வாங்கினேன்னா உனக்கு காட்டி கொடுத்துரு, எல்லாமே நீ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு எப்படி நீ பில் பே பண்ணிட்டு போ, அவ்வளோதான். நீ பில் பே பண்ணாதான் அந்த ஏபிஐ ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? அப்போ அடுத்த மாதத்துக்கு இதே மட்டும் ஒவ்வொரு மாதமும் நீ வந்து பில் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுதா கைஸ்? அப்போ அதுக்கு அப்படியே அவன் அங்கே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு காசு வாங்குவான். ஓகே, அதான் மெயின்டெனன்சி சார்ஜ். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி தான் ஒரு ப்ராஜெக்டாக அவன் தயாரிக்கிறாங்க. ஸோ இதனால என்ன சார் பெனிஃபிட்னா, நீ போய் வந்து ஈஸியாக நீ கொடுக்குற கொஸ்டின் எல்லாமே டக்குன்னு அதுவே ஒரு ஏஐ மட்டும் கொடுத்துருதுல, சாட்ஜிபிடி மட்டும். அப்போ ப்ராஜெக்டில் அது தேவைன்னா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். ஸோ புரிஞ்சிச்சா புரியலையா ஒரு ஓப்பன் ஏஐனா என்னன்ட்டு? டெல் மீ கைஸ். ஓகே, இதுதான் ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓப்பன் ஏஐ உன் ப்ராஜெக்டில் நீ யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீ செலவு பண்ணி தான் ஆகணும். புரியுதா கைஸ்? அப்போ இப்போ நான் சொன்னது ஓப்பன் ஏஐங்கிறது ஒரு ஜிபிடியில் வர ஒரு ப்ராடக்ட். இதே மட்டும் பாருங்களேன், கூகுள் ஜெமினின்னு இருக்கு பாருங்களேன், இதை யூஸ் பண்ணோம்னா நீ இப்படி யூஸ் பண்ணணும். எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இப்போ நான் ஜெமினி 1.5 ஃப்ளாஷ்னு யூஸ் பண்ணியிருக்கேன்ல, ஓகேவா? இப்போ நான் ஓப்பன் ஏஐல என்ன யூஸ் பண்ணேன், அதுக்கு ஒரு மாடல், அதுதான் மாடல்னு சொல்லுவாங்க. அவன் மாடல், இது ஜிபிடி மாடல், இது ஜெமினி மாடல். ஓகே, இப்போ இது வந்து நான் ஃப்ரீன்னு நினச்சேன். ஆக்சுவலி இதை தான் நான் யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து ஃப்ரீயாக சில டோக்கன் கொடுப்பான், அதை என்ன செக் பண்ணணும். அது சில மாறிக்கிட்டே இருக்கும் சம்டைம்ஸ். ஓகேவா? இப்போ நான் அந்த கீயை கொடுத்துருக்கேன்னா, ஓகே, இப்போ நான் வந்து இது ஏன் இந்த இஷ்யூன்னு பார்க்கணும். அப்போ நீ அதை சும்மா செக் பண்ணு, வேறு ஏதாவது மாடல் மாற்றி போட்டுப்பாரு. இப்போ இல்லை இது எடுக்கலையா, நீ இதை செக் பண்ணு, இது வந்து கிளாடு கூடியது. இப்போ இதை போட்டு அவன்கிட்ட வந்து கிளாடு எடுத்து எடு. ஓகேவா? இல்லை இது எடுக்கலையா, அடுத்து இதை ட்ரை பண்ணு. புரியுதா கைஸ்? ஓகே, இது வந்து ஃப்ளாஸ்கில் போட்டிருக்கான். இந்த மாட்டம் தான் நீ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். மொத்தமே 3 தான் இருக்குது பாருங்களேன், அவ்வளோதான். இந்த 3 தான் ட்ரெண்டிங்கில் அதிகமாக இருக்குது. ஓப்பன் ஜிபிடி, ஜெமினி, கிளாடு. இப்போ இந்த 3ல் தான் நீ உன்னை யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் அவன் ப்ரொவைட் பண்ணுறான் அவன். கிளியரா கைஸ்? எஸ் ஆர் நோ? ஓகே, இந்த கோட ஆனால் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இந்த ஓப்பன் ஏஐ கோட. நிமிஷம் சார்ஜர் போட்டுருந்தேன்.
ஓகே கைஸ், இந்த ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, வேற எதுல டவுட் இருக்கா? சார். அப்போ ஓப்பன்ஏஐனா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இப்போ எல்லாமே உங்களுக்கு புரியுதுல்ல? ஓகே, இதை வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக ஏதாவது எடுக்கும். ஓகேவா? அந்த இந்த கீயை எடுத்து போடுங்க. ஓகேவா? இப்போ நான் இதெல்லாம் தான் ட்ரை பண்ணேன், பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் அந்த கீ தான் எடுத்து வச்சுருந்துருப்பேன். இது மாறிக்கிட்டே இருக்கும் சம்டைம்ஸ். இப்போ இந்த ஜெமினி இதை தான் நான் ட்ரை பண்ணேன். இதில் 2.4 ஒன்று ஃப்ளாஷ் இருக்குது. இதை தான் நான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலி. இது ஏன் இந்த இஷ்யூ வருது? இதுங்க நான் ட்ரை பண்ணேன் சும்மா. இப்படி தான் இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா, இப்போ ரன் பண்ண டைமே எனக்கு கேட்கும், கொஸ்டின் கேட்குமா, ஆஸ்க் கொஸ்டின் அப்படின்னு கேட்கும். இங்கே வருது பார்த்தீங்களா? ஓ இதுதான். ஓகே, அப்போ ஆஸ்க் கொஸ்டின் கேட்குறேன். அப்போ நான் வந்துட்டு டெல் மீ ஒன் லைன் இன் பைத்தான் அப்படின்னா ஒரே இது ஒன் லைனில் கேட்குறேன். ஒன் லைனில் கேட்குறப்ப எனக்கு டோக்கன் கம்மியாகும்ல ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறதும். இப்போ நான் என்ட்ரு அமைக்கிறேன். இப்போ இது நேரம் என்ன பண்ணியிருக்கோம், உன்னோட கீயை போயிட்டு அந்த ஜெமினிக்கு போய் சர்ச் பண்ணோம். ஓகேவா? சர்ச் பண்ணி உனக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ ரிசல்ட் நீங்கள் வரல. ஓகேவா? இப்போ என்னன்னா இது எடுக்கல, இது ஏதோ ஒரு இஷ்யூ அடிக்குது. அது என்னன்னு பார்க்கணும். ரீட்ரை பண்ண சொல்லுது, ஏதோ எரர் வருது. அப்போ நம்ம வேற ஏதோ மாடல் எடுத்து போடணும் ஐ திங்க். ஓகே, இல்லைனா இது எடுக்கல அப்படின்னா இது என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது எடுக்கல அப்படின்னா எனி அதர் மாடல் இன் ஜெமினி ஒர்க்கிங் கோட். ஓகே, இல்லைனா நீ ஜெமினி இதை நீ டைரெக்டாக ஓப்பன் பண்ணி தான் செக் பண்ணணும். இல்லைனா வேற ஏதாவது ட்ரை பண்ண சொல்லுது இது. இல்லைனா வேற ஏதாவது இந்த மாட்ட பாருங்க. இருங்க. ஓகே, பார்த்தீங்களா? இதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுது பாருங்களேன். அப்போ இந்த மாடல் தான் மேட்ரு. அந்த மாடல் வந்துட்டு கரெக்டாக எடுக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணுறது ஃப்ரீயாக பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். புரியுதா கைஸ்? இது ஒன்லி ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸுக்கு தான். ஓகேவா? இதில் வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண சொல்லுது. ஒவ்வொன்றா ரன் பண்ணி பாரு எடுக்கும் அப்படிங்குது. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். 1.5 ஆக்சுவலாக நான் 2 தான் 2+ ஏதோ நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஞாபகம் இருக்குது. சரி பார்ப்போம், இது எடுக்குதான்னு முதல்ல பார்ப்போம். ஆஸ்க் கொஸ்டின். ஓகே, டெல் மீ ஒன் லைன் அபவுட் பைத்தான் ப்ரோக்ராமிங். இது எடுக்கல. அப்படின்னா என்னது? ஜெமினி 1.4 இஸ் நாட் ஃபவுண்ட் ஏபிஐ வெர்ஷன். அப்போ அது கிடையாது. சரி, அப்போ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது 1 Pro. ஓகே, அடுத்து இதை ரன் பண்ணணும். கைஸ் நான் புரியுதா அவங்களை நான் எப்படி பண்ண சொல்கிறேன்ட்டு? எஸ் ஆர் நோ? ஓகே, டெல் மீ ஒன் லைன் அபவுட் பைத்தான் ப்ரோக்ராமிங். இது எடுக்கல. ஓகே, இப்போ அடுத்து அந்த எரர் வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜெமினி ப்ரோ இது கண்டிப்பாக எடுக்காது. ப்ரோ தெரில. சரி பார்ப்போம். எனக்கு 2 தான் எடுத்த மாட்டேன் ஞாபகம் இருக்குது. பசங்க சொல்லி கொடுத்துருக்கேன். அது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது எடுக்கல. அப்போ என்ன பண்ணலான்னா 2.0 ஆர் 2+ இன் ஜெமினி. இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது அவன் கொடுத்துருக்கான் பாருங்களேன். 2.5 எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எல்லாமே இதுதான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல். இந்த மாடலை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ ஃப்ரீனா லிமிட்டெடு. ஓகே, இது வந்து ஃப்ரீயான்னு கேட்குறான். பெஸ்ட்டு ஃப்ரீ ஆப்ஷன். அப்போ லைட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாடலை மட்டும் நீ ட்ரை பண்ணி பாரு. ஓகே, இதெல்லாம் பார்த்தா 2.5 ப்ரோன்னு வந்தாலே அது பெய்டு தான். ஓகேவா? ஸோ இப்போ லிமிட்டட்னா உனக்கு லிமிட்டாக தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மட்டும் ஒன்றும் இல்லை. இந்த மாடலில் மட்டும் நேமை மட்டும் மாற்றிக்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ இது எடுக்குதான்னு பார்ப்போம். இதில் தான் ஏதோ யூஸ் பண்ண மாட்டேன் ஞாபகம் இருக்குது. பார்ப்போம். ஏன்னா இது வந்து ஒன்லி ப்ராக்டிஸ் பர்பஸ் தான் ஆக்சுவலி. டெல் மீ ஒன் லைன் அபவுட் பைத்தான். ஓகே, இது போகுது உள்ள ஃப்ரீ டயர் டோக்கன் உள்ளே போயிட்டு உங்களுக்கு இதாகனா அப்போ இது ஒரு அப்போ இதுக்கு பக்கத்தில் தான் ஏதோ ஒன்று எடுக்குது. ஆனால் அது என்ன எடுக்குதுன்னு தான் கண்டுபிடிக்கணும். 2.5 போப்போம். ஏன்னா இது வந்து எரர் வரல. ஒரு இந்த இது மட்டும் சொல்லுது. அந்த மாடல் இது சொல்லுது. மாடல் வந்து உள்ளே ட்ரை பண்ணியிருக்கு ஆனால் எடுக்கலை. அப்போ ஒவ்வொரு மாடலாக நம்ம ட்ரை பண்ணுவோம்.
இது வந்து 2.5 ஃப்ளாஷ் மாடல். ஓகே, இப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது லோட் ஆகுதுன்னா எடுக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்குது. நெட்டுனால டைம் எடுக்குதா? ஓகே, இப்போ போய் தேடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போய் தேடுது. மேபி நெட்டு ஸ்லோவாக இருக்கனால நான் தெரியல. ஓகே, ஸோ எனக்கு இதே மாட்டம் நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்க கைஸ். அது என்ன அசைன்மெண்ட்டுங்கிறதா இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா, எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. வந்துருச்சு பாருங்களேன் கைஸ், இது எடுக்குது பாருங்க. ஓகே, இங்கே பாருங்களேன், எடுத்துச்சு தெரியுதா? எஸ்ஆர்னோ நான் ஒன்லைன் தான் கேட்டேன். மேபி ப்ராம்ப்டை நான் தப்பாக கொடுத்துட்டேன் போல. ஓகே, ஸோ நான் ப்ராம்ப்டை தப்பாக கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே பாருங்களேன், அவுட்புட்டே கொடுத்து பைத்தான் வந்து ஹை லெவல் இன்டகிரேட்டட் லாங்குவேஜ், கீ ரீசன் பாப்புலாரிட்டி கொடுத்துருச்சா? அவுட்புட் வந்துருச்சு பாருங்க. அப்போ இது உங்களுக்கு எடுக்குது கரெக்டாக. ஓகே, அப்போ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஜெமினி 2.5 ஃப்ளாஷ். ஓகே, இது நோட் பண்ணுங்க. அப்போ இது எடுக்குது பாருங்க. இது உன்னால் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. அதான் சொன்னல, அந்த டோக்கனுக்கு ஏற்ற அப்படியே எக்ஸ்பயர் ஆயிரும். ஓகேவா, சும்மா ஒரு ப்ராக்டிஸ்க்கு இதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த மாடலையும் சேர்த்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுங்க கைஸ். இங்கே வந்து நீங்கள் இந்த கீயை மாற்றணும் தெரியுங்களா? அந்த கீ இப்போ ஜெமினிக்குன்னு ஒரு கீ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதை நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. சும்மா இதை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுங்க அந்த மாடல் நேம்காக. இப்போ இதெல்லாம் தேவை கிடையாது நமக்கு. ஓகே, ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் நோட் பண்ணிக்கலாம். இந்த மாடலை யூஸ் பண்ணுங்க. இந்த கீ வந்து எப்படி சார் எடுக்கணும் அப்படின்னா, ஜெமினிக்கு வந்துட்டு இங்கே இருக்கும் கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு இருக்கும். இதை நோட் பண்ணுங்க எல்லாரும். ஏன்னா ஜெமினி வந்து யாரோட சப்போர்ட்? கூகுளோடது. அவனோட இது. இப்போது இங்கே போயிட்டு ஏஐ ஸ்டுடியோன்னு கூகுளில் போட்டிங்கனாலே வரும். ஓகே, இங்கே இப்படி வரும். ஓகே, இந்த ஏஐ ஸ்டுடியோன்னு போட்டால் வரும். அந்த இப்போ இப்படி தான் இருக்கும் டேஷ்போர்ட். புரியுதா கைஸ்? ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இல்லை இப்படி வராது. இந்த மாதிரி டேஷ்போர்ட் வரும், இப்படி வரும். இதில் அந்த ஏபிஐ கீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போயிட்டு நீங்கள் கிரியேட் ஏபிஐ கீயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஐ கிரியேட் ஆகும். இங்கே போயிட்டு நீங்கள் கிரியேட் கொடுத்தனா காப்பி பண்ணிக்கலாம். இங்கே காப்பி கொடுக்கும். காப்பி கொடுத்தனா அந்த அங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்க. இதை ஒரு ஃபோட்டோ எடுங்க. இந்த பேஜ் அப்படி ஒரு ஃபோட்டோ எடுங்க பார்ப்போம். எடுத்துறீங்களா கைஸ்? இப்போ இந்த கீ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர். ஓகேவா, இதை நான் அமௌண்ட் பே பண்ணி வாங்கினேன்னா இந்த கீயை வச்சு தான் உங்களோட அந்த கோடே எடுக்கும், இந்த ஏபிஏ எடுக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து சும்மா இது வந்து கம்பெனியில் இப்படி தான் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஜென்ரலாக நான் சொல்கிறேன், கம்பெனியில் இதை வந்து அமௌண்ட்டு பே பண்ணிக்குவாங்க. ஓகேவா, ஒவ்வொரு உன்னோட அந்த கீயை வச்சு தான் உன்னோட அந்த டோக்கனே எடுத்துக்கும். ஓகே, சரி சூப்பர். இது வந்து ஃப்ரீ டயர்னால இப்படி இருக்குது. சரி ஓகே. ஸோ ஒரு ஓப்பன் ஏஐனா என்ன, அது எப்படி எடுக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுல. இப்போ நீங்கள் வீட்டில் போயிட்டு எனக்கு நீங்கள் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்டில் வந்து சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரியாக்டில் நல்லா கவனிங்க. சிம்பிள் டிசைன். ஓகே, ஒரு ஃபார்ம் மாட்டோம், இல்லை ஒரு சின்ன சேட் பாட் மாட்டோம். ஓகேவா, அங்கே பாருங்களேன். அதாவது கிரியேட் சேட் பாட். ஓகே, யூஸிங் இப்போ நான் வந்து சும்மா HTML CSS கிரியேட் சேட் பாட். ஓகே, கிரியேட் சேட் பாட் mock screen. Okay, like user ask question generate answer. ஓகே, புரியுதா கைஸ்? இப்போ நான் அதில் மாக் ஸ்க்ரீன் காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு இப்போ நீ யூசர் இங்கே கொடுக்குற அந்த சேட் பாட் அவன் கொடுப்பான்ல, அதை நீ பேக்எண்டுக்கு டேட்டா வரும். அந்த பேக்எண்டில் கொடுக்குற டேட்டாவை அந்த ஏபிஐக்கு இதில் நீ தள்ளி விடுவேன் கைஸ். ஒன்றுமே இல்லைப்பா, இந்த கோடை எனக்கு ஃபாஸ்ட் ஏபியில் கொடுன்னு கூட, அவ்வளோதான். ஃபாஸ்ட் ஏபியில் உனக்கு இந்த கோடை கொடுக்கும். இந்த ஏபிஐ கீழே நீ ஓப்பனாக அப்படி வைக்கக்கூடாது. உனக்கு தெரியுமில்ல, நான் .envன்னு தனியாக ஒன்று வச்சு வைக்கணும். ஓகே, ஸோ அப்போ அங்கேருந்து இந்த டேட்டா வாங்கிக்க. ஆஸ்க் கொஸ்டின் கேட்டுக்கலாம், அதை நீ யூஐலேருந்து வாங்கி இதுக்குள்ளே அமிச்சு இந்த ரிட்டன் ரெஸ்பான்ஸை நீ அங்கே டிஸ்பிளே பண்ணணும். இந்த மாட்டம் உன்னால் பண்ணிட்டு வர முடியுமா? டெல் மீ கைஸ்.
சும்மா சின்னதாக ஒரு சேட்பாட் அப்ளிகேஷன் உங்களால் பண்ண முடியுமா முடியாதா? Yes, sir. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கு பாருங்களேன், இதுதான் அந்த மோக் ஸ்க்ரீனு கொடுத்துருக்கா. இந்த மாதிரி தான் உங்களை நான் பண்ண சொல்கிறேன். இப்போ மோக் ஸ்க்ரீனில் நான் போய் ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகே, ஹாய் அப்படின்னு கொடுத்து நான் சென்டு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஹாய்ங்கிறது டேரெக்டாக என்னோட பேக்கெண்டுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணி இங்கே ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகே, இப்போ நான் வாட் இஸ் பைத்தான் அப்படின்னு கொடுத்து இங்கே சென்டு கொடுக்குறேன் அப்படின்னா இது டேரெக்டாக என் பேக்கெண்டுக்கு போயிட்டு இங்கே ரெஸ்பான்ஸ் இப்படி கொடுக்குதா? இது சும்மா டம்மியாக இது இந்த ஏஏ கொடுத்துக்குது. ஓகேவா? இதை நீ வந்து உன்னோட இதில் லைவாக நீ பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த மாட்டம் தயவு செஞ்சு பண்ணிட்டு வாங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? அங்கே பாருங்க, நான் இது ஒன்றும் இல்லை, எனக்கு ரியாக்ட் ஃப்ரண்ட் அண்ட் சேம் ரியாக்ட் ஃப்ரண்ட் அண்ட் அண்டு பேக் அண்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ வித் இந்த இதை நீ கொடுத்துக்க. ஓகே, எப்பயுமே காப்பி பண்ணுறப்ப ஓகே அந்த கீயை வந்து எடுத்துட்டுக்கோங்க. அவன்கிட்ட போய் கொடுத்துட்ருக்கான் ஏஐட்டெல்லாம் அதெல்லாம் சீக்ரெட் கீலாம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் கொடுக்குறீங்க, நான் எடுத்து விட்ருவேன். இப்போ புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ ஜெனரேட் ஃபுல் கோட் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிற நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோவேன், எல்லாமே கொடுத்துரும் அதுவே. இது நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிப்பாரு. புரிஞ்சா? ஓகே, எஸ் ஆர் எவ்ரி ஒன். இப்போ இந்த மாட்டம் எனக்கு ஒரு அது இந்த ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணிட்டு வரலாமா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அந்த டோக்கனை யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பைர் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரை எக்ஸெப்ஷன் போட்டுக்கோங்க. ஓகே, எக்ஸ்பைர் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பைர்டுங்கிற மெசேஜ் வர மாட்டோம். ஓகேவா? ஸோ எனக்கு அதை நாளைக்கு வந்து எனக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்க. பண்ணலாமா கைஸ்? ஓகே, நான் உனக்கு ஃப்ரெண்ட் இப்போ தெரியும், எல்லாமே உனக்கு ஏஐ வச்சு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உனக்கு மெயின் இந்த மாடல் தான். இது வந்து ஓப்பன் ஏஐ வச்சு பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு ரியாக்ட் வச்சு நீ ஆல்ரெடி பண்ணிடுவேன். அது பேக் எண்டுக்கு எப்படி டேட்டா அந்த அனுப்பணுங்கிறது உனக்கு தெரியும். அந்த ஆக்சியசிஸ் மூலியமாக அனுப்புவேன். பேக் எண்ட் இந்த பக்கம் ஃபாஸ்ட் ஏபி எழுதுவேன். அந்த ஃபாஸ்ட் ஏபியில் அந்த ஓப்பன் ஏஐ அந்த கெட் ஏபி இல்லையா, கெட்டில் தான் எழுதணும். ஓகேவா? கெட்டில் வந்து எப்படி எழுது மெத்தட் எழுதுற, அது எப்படி அங்கேருந்து வர டேட்டாவை ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த மாடலுக்கு எப்படி அனுப்புகிறேன், அந்த மாடலுக்குரிய கீவேர்டெல்லாம் அந்த டாட் டிஎன்பி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓப்பனாக இப்படி வைக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணி ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்குது அப்படின்ட்டு. புரியுதா கைஸ்? அப்போ பேக்கி இந்த கீயை மாற்றிக்கிட்டே இருங்க. இப்போ நான் உங்களுக்கு கண்மடி காமிச்சிட்டே இந்த கீயை. அப்போ நான் என்ன பண்ணிடுவேன்னா, இப்போ நான் இதை டிலீட் பண்ணிடுவேன். இது டிலீட் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இங்கே நான் போயிட்டு 3 ஸ்டாரை கொடுத்து டிலீட் கீ கொடுத்தா டிலீட் ஆயிடும். திரும்ப நீ புது குச்சா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். புரியுதா கைஸ்? ஓகே, இங்கே பாருங்கள், எனக்கு கொடுத்துருச்சு பாருங்களேன் கோடை. அவ்வளோதான். ஓகே, எல்லாமே எனக்கு கொடுத்துருச்சு. இப்போ இதை நான் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். எனக்கு அதில் என்ன எனக்கு ரன் பண்ணணுங்கிறத எனக்கு சொல்லிருச்சு பாருங்கள். ஓகே, இப்போ எனக்கு இந்த மெயின் கோடு தான் எனக்கு வேணும். மெயினாக கொடுத்துருச்சா? மிடில் வேர் எடுத்தோடனே மிடில் வேர் வருது பாருங்கள், கண்ணில் ஒத்திக்கிற மாட்டோம். அங்கேருந்து உன் டேட்டா வரும். ஓகே, அந்த டேட்டா வந்துட்டு இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கானா 2.5 ஃப்ளாஷு உன்னோட கீ வாங்கியிருக்கான் பாருங்கள். இவன் வந்து ஓப்பனாக வச்சுருக்கான் உன் கீயை. நீ வந்து டாட் டிஎன்பி மூலியமாக எப்படி மாற்றுறதுங்கிறத பாரு. ஓகே, இல்லை ப்ராக்டிஸ்க்கு ஓப்பன் ஆச்சா கூட ஓகே தான். இங்கே உள்ள அந்த நேரம் வந்து பைண்டேட்டிங் யூஸ் பண்ணியிருக்கான். பேஸ் மாடல் அசின்க்ரனஸ் வேணும் என்ன சொல்லியிருக்கேன், அட் டைமில் எத்தனை ரெக்வஸ்ட் உள்ளே வரலாம். உள்ளே வருது, உள்ளே வந்துட்டு இந்த ட்ரை எக்ஸ் போட்டிருக்கானா கரெக்டாக இருந்தால் அந்த மாடலுக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஓகே, புரிஞ்சா கைஸ்? இந்த கோடு ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான் கோடிங்க. எஸ் ஆர் நோ? ஓகே, இதுக்கு தேவையான அந்த ஜென்ரேட்டிவ் பிப் இன்ஸ்டால் அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லாமே அவன் கொடுத்துருப்பான் பாருங்க. ஓகே, அது இங்கே ரெக்குயர்மெண்ட்ஸில் கொடுத்துருப்பான் பாருங்க, என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு. இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், எல்லாமே கொடுத்துட்டான். அதே மட்டும் app.js கோடில் என்ன பண்ணணும் அதையும் கொடுத்துட்டான் அவன். ஓகே, ஸோ இந்த மாட்டம் கிளாடை வேணால் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. கிளாட் எல்லாமே குறிப்பிட்ட லிமிட்டுக்கு தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். கிளாடை யூஸ் பண்ணுங்க, எல்லாமே ChatGPT உட்காந்துருக்காதீங்க. ஓகேவா? கிளாட் இதெல்லாம் இன்னும் சூப்பராக உனக்கு நல்லா பார்க்குறதுக்கு அட்வான்ஸ் நல்லா இருக்குது பாருங்களேன். ChatGPT கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்எஸ் கோடு எல்லாம் இப்போ என்னால் இன்னொரு 10 நிமிஷம் உட்காந்துனா இந்த டிசைனை என்னால் உங்களுக்கு ரன் பண்ணி காட்ட முடியும். ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி உடனே பண்ணணும். ஓகே, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இதை தான் நீ வீட்டில் போய் ட்ரை பண்ணுன்னு சொல்கிறேன். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ எனக்கு நீங்கள் ஒரு சேட்பாட் இந்த மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. பண்ணிவிட்டு அதை உங்களோட ரிசியூம்லையுமே நீங்கள் ஆட் பண்ணலாமா? அதை ஏஐட்டே கேட்டு எப்படி இப்போ நான் இப்படி இந்த ஒன்று சேட்பாட் பண்ணியிருக்கேன், இந்த ஏஐ வந்து இந்த டெக்னாலஜி வச்சு ஓப்பன் ஏஐ வச்சு இதை எப்படி என்னோட ப்ராஜெக்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுறதுன்னு கேட்டு அதை ஆடும் பண்ணுங்க.
புரியுதா கைஸ்? Yes, sir. ஓகே, Yes, sir. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வேறு எதாவது டவுட் இருக்கா? அப்போ இந்த அசைன்மெண்ட் நாளைக்கு பண்ணிட்டு வந்துடலாம்ல? Yes, sir. ஓகே, நீங்கள் முதல் பண்ணுற வேலை தனியாக இதை ரன் பண்ணி பாருங்க. அந்த ஒரு கோட், அந்த ஃபோட்டோ எடுத்தீங்களா அந்த கோடை, இதை தனியாக உங்களோட கீயை ஃபஸ்ட்டு போட்டு ரன் பண்ணி பாருங்க. எடுத்துருச்சு அப்படின்னா அடுத்து இது எடுக்கும், அவ்வளோதான். இந்த இதை போட்டாலே தெரிஞ்சிச்சு இதுதான் மாடல்ட்டு, இது எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதை எப்படி ஃபாஸ்ட் ஏபியில் பண்ணலாம், ஃப்ரண்ட் அண்டு பேக் அண்ட் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத ட்ரை பண்ணால் தான் கரெக்டாக எடுக்கும். ஏன்னா சும்மா கைஸ் இது ஒன்ஸ் எடுத்துருச்சுன்னா விட்டுருங்க, திரும்ப போட்டு டோக்கன் எக்ஸ்பயர் ஆகிட போகுது. ஓகேவா? இல்லையா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு இதில் கூட ட்ரை பண்ணுங்கள், ஃபாஸ்ட் ஏபியில் கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த டோக்கன் எக்ஸ்பயர் ஆச்சா உங்களால் அவுட்புட் பார்க்க முடியாது. புரியுதா கைஸ்? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வேறு எதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன பார்த்தோம்னா ஏஐனா என்ன, இல்லை ஜென்ஏஐனா என்ன, அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஏஐ பற்றின ஃபுல் கிளியரன்ஸே சொல்லிக் கொடுத்தேன். செகண்ட் வந்துட்டு ஓப்பன் ஏஐனா என்ன, அது எப்படி எடுக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாஸ்ட் ஏபியில் எப்படி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சனால தான் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இப்போ பார்த்தோட டக்குன்னு புரிஞ்சு உங்களுக்கு இந்த கோடை பார்த்த டைம் இது மிடில் வர ஆமாண்டாடே ஆமாண்டா இதாண்டா முக்கியம். எப்படி சும்மா நான் சொல்கிறேன், இந்த கோடை நீ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பேல. ஓகே, வப்பாடுறா மிடில் வேர் வந்திருக்குடா, இது நான் படிச்சிருக்கேன்டா அப்படின்ட்டு உனக்கு உனக்கு இது வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் உனக்கு. ஓகேவா? இங்கே பாரு, இது என்னடா இது என்னடா கிளாஸ் இதெல்லாம் போட்டிருக்கான், டே இது பைனடிக், அந்த இதுடா பைனடிக்னா வேலிடேஷனுக்காக போட்டிருக்கான்டா அப்படின்னு உனக்கு டக்குன்னு தோணும். இங்கே பாரு, இது எப்படா போட்டிருக்கான், அந்த ரெஸ்பான்ஸ் மாடல்டா, ரெஸ்பான்ஸ் இதுதான் போகணும்னு ஒரு இது இருக்குது, அதுக்கு அவன் கொடுத்துருக்கான். ஆன்சர் மட்டும்தான் ரெஸ்பான்ஸுக்கு போகும். ஓகேவா? படிச்சிருக்கேன்டா நான், அசின்கனஸ்டா அப்படி இப்படின்னு சொல்லி, அசின்கனஸ்னா இன்டர்வியூ கொஸ்டின்டா அப்படி. ஓகே, இதுங்க பாரு இஃப் இதெல்லாம் போட்டிருக்காங்க, நான் படிச்சிருக்கேன்டா. ட்ரை எக்ஸப்ட் அப்படின்னா என்னடா எனக்கு தெரியும்டா அது என்னன்ட்டு. புரியுதா கை? நீ படிச்சது எல்லாமே உள்ள கனெக்ட் ஆகுதா? டெல் மீ கைஸ். இதெல்லாம்ப்பா இன்டர்வியூ கேட்பான். ஓகே, இவ்வளோ தூரம் ப்ரொஃபஷ்னலாக சொல்கிறேன், பட் ஆனால் இன்டர்வியூவில் போய் சொதப்பிடுறாங்க பசங்க. ஓகே, என்ன கேட்பான்னு சொல்கிறேன், இந்த மிடில் வேறு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டேன். ஓகே, இதை ஏன்னா இதை வச்சுக்கும் ஸ்டடி பண்ணுங்கள், இதெல்லாம் ஒவ்வொன்றும் எதுக்கு போட்டிருக்கான்னு படிங்க, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, ஸோ இதை போய் பண்ணிவிட்டு வாங்க. என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக எனக்கு அசைன்மெண்ட் வேணும். ஓகே, அடுத்து இப்போ நாளைக்கு வந்துட்டு அடுத்து போவோம் அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அதுன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்னொரு 4 கான்செப்ட் தான் இருக்குது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கு, அப்புறம் ரேகு, வெக்டர் டிபி, எல்எல்எம் கனெக்ஷன். ஓகே, அவ்வளோதான், அது வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். கிளியரா கைஸ்? அதுக்கப்புறம் ஒரு ஏஜென்டிக் ஏ எப்படி எடுக்குது, மற்ற அந்த தியரிட்டிக்லாம் நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, சூப்பர். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ லவ் யூ, லெட்ஸ் சீ டுமாரோ. தேங்க்யூ கைஸ். Thanks. Yes, sir. யா, தேங்க்யூ கைஸ்.